லூகா யோவிச் வந்து அந்த ஸ்பாட்லைட்டில் இருந்தார், யூரோப்பியன் ஃபுட்பாலோட ஸ்பாட்லைட்டில் இருந்தார். ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஆடும்போது இவர் தான் நெக்ஸ்ட் பிக் திங், அவ்வளோதான் வேறு லெவல். ஏன்னா 2 காலை வச்சுமே ஷூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டுமே ஸ்ட்ராங். இப்போ ஒரு பிளேயர் வந்து ரியல் மேரிடுக்கு போயிட்டார் அப்படின்னா அவ்வளோதான், அது ஒரு அதுதான் அந்த பீக், அந்த ஒரு சிகரத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த பீக்குக்கு போனதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சு அவருக்கு. இங்கிலாந்து வெர்சஸ் டென்மார்க் சீரியஸாக சொன்னேன், நான் அவ்வளோ வெறுப்பா இருக்கு. என்ன கேம் ஆடுறீங்க அப்படின்னு. வருஷம் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வின் பண்ணக்கூடிய கண்டெண்டர் அவரு. அதுக்கப்புறம் யாரு, சாக்கா, ஃபோடன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராமிசிங்கான என்னது இப்போதைக்கு ட்ரெண்ட் கூட எடுத்துக்கலாம். ஆமா, இந்த மாதிரி இப்படி ஒரு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வச்சுட்டு இப்படியா விளையாடுவீங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா தைரியம் அட்டாக் பண்ணுங்க, பண்ணவே இல்லை. ஸ்பெயின் இட்டாலி பயங்கரமான கேமா இருக்க போதுன்னு பார்த்தேன், ஆனா ஸ்பெயினை வச்சு செஞ்சுட்டாங்க இட்டாலியை. இன்னொரு பிளேயரை பற்றி பேசினாலும் பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க. பட் ஆனால் வேறு வழி கிடையாது. ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்டு, ரைட் பேக் பிளேயர். அவர் ரைட் பேக் ஓகே ஃபைன், சூப்பரான பிளேயர் ரைட் பேக். அவர் மிட்ஃபீல்டில் கொண்டு வந்து விளையாடிட்டு இருக்காரு. பட் சீரியஸாக ஒர்க் அவுட்டே ஆகலாம். எம்பாப்பே விளையாடுவார்னு நினைக்கிறேன். அப்போ இன்ஜுரி ஆகி மாஸ்க்லாம் போட்டிருந்தாரு. அங்கே வந்து மாஸ்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டைலாக போட்டிருக்கலாம், கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. பட் எப்போ கெத்து வேணுமா. ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஸோ நேற்று அதே மாதிரி ஒரு தரமான மேட்ச், 3மே வந்து தரமான மேட்ச் தான். ஒரு சைடு வந்து 2 மேட்ச் ட்ராவ் ஆச்சு முக்கியமாக. ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களால ட்ராவ் ஆச்சு. இன்னும் ஒருத்தர் வந்து ஓன் கோல் போட்டதுனால அந்த ஒரு மேட்ச் வந்து கைமீறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, நம்ம மட்டும் ஒரு வெளிப்படையாக மேலோட்டமாக பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள போய் டீப்பாக அனலைசிஸ் பண்ணிருக்கோம். நம்ம கூட வந்து லியோன் அணிஞ்சிருக்காரு. வணக்கம். சரி, ஓகேண்ணே. நேற்று 3 மேட்ச். சரி, அது முக்கியமாக ஒரு டாபிக் பற்றி அடுத்து பேசுவோம். பட் முதல்ல ஸ்லோவேனியா செர்பியா அந்த மேட்ச்ல இருந்து பேசலாம். நேற்று என்ன அதில் புதுசாக பார்த்தீங்க, இல்லை என்ன வழக்கம் போல பார்த்தீங்க? இல்லை, நான் ஸ்லோவேனியான்றது இருந்தது எதிர்பார்க்கல. உண்மையாக சொல்ல போனால் ஸ்லோவேனியான்றது எதிர்பார்க்கல. எட் அனதர் பேங்கர் கேம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே என்னென்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் ஃபுட்பால் பார்க்குறவங்களுக்கு இந்த சீசன் இப்போ தான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்ட்டாக இருக்குது இந்த சீசன். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஏன்னா அவ்வளோ ட்ராமா இருக்குது. கடைசி நிமிஷம் வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்கிறது நம்ம சொல்லவே முடியல. ஸ்லோவேனியா செர்பியா மேட்சும் அதே மாதிரி தான். ஸ்லோவேனியா வந்து நான் ட்ரா பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா செர்பியா வந்து நான் ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுறேன். இந்த டைம் வந்து செர்பியா டெஃபினட்டாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு டீமு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க என்ன சொல்கிறது, பேட் லக்குன்னு சொல்லிலாம் கடந்துட முடியாது. பட் அவங்களால முடியலை, அவங்களோட ஆக்சுவல் பொட்டன்ஷியலுக்கு அவங்களால விளையாடவே முடியல. குறிப்பாக நேற்று மிட்ரோவிச் 2 இடத்துல வுட் ஒர்க்கில் பட்டுச்சு, போஸ்ட்டில் பட்டு வரதுல வெளியே வந்துச்சு. அப்புறம் விளாகோவிச் ஒரு ஈஸி சான்ஸை மிஸ் பண்ணாரு. 7th மினிட்லேயும் ஒரு கோல் சான்ஸ் வரும், அதுலேயுமே வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி என்னென்னா செர்பியா வந்து அவங்க நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணுறாங்க. பட் அந்த சான்சஸ் வந்து அவங்க கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இத்தனைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்ல நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சான்ஸை கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஃபிசிக்கலாக அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கு. இப்போ மற்ற எல்லாத்த விடவும் டாமினேட் பண்ணுவாங்க, ஏர்லெல்லாம் டாமினேட் பண்ணுவாங்க, ஹெட்டர்ஸ்லாம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்க்கவே இல்லை. நேற்று மேட்ச்சில் வந்து முதல்ல ஒரு 94 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஹெட்டரில் டாமினேட் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. பாஸ் பண்ணிட்டு ஆமாம், 95வது நிமிஷத்தில் தான் லூகா யோவிச் அவர்லாம் என்ன சொல்கிறது, ஒரு மறுபடியும் ஒரு புதுசாக பிறந்து வந்திருக்காரு அப்படின்னு. ஆமாம், ஏன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா லூகா யோவிச் வந்து அந்த ஸ்பாட்லைட்டில் இருந்தார், யூரோப்பியன் ஃபுட்பாலோட ஸ்பாட்லைட்டில் இருந்தார். ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு ஆடும்போது இவர் தான் நெக்ஸ்ட் பிக் திங், அவ்வளோதான் வேறு லெவல். ஏன்னா 2 காலை வச்சுமே ஷூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டுமே ஸ்ட்ராங், ஏரில் ஸ்ட்ராங். ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு தேவையான எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பொசிஷனிங் இருக்குது. அப்படி இப்படின்னு பயங்கர ஹைப் அவரை சுற்றி இருந்தது. யூஸ்வலாக என்னென்னா அந்த யூரோப்பியன் ஃபுட்பாலை பொறுத்தளவில் ஒரு பிளேயர் வந்து ரியல் மேரிடுக்கு போயிட்டார் அப்படின்னா அதுதான் அந்த பீக், அந்த ஒரு சிகரத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த பீக்குக்கு போனதுக்கப்புறம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சு அவருக்கு. ரியல் மேட்ரிட் ஜாயின் பண்ணாரு, அதுக்கப்புறம் முடிஞ்சது. ஏன்னா பென்சிமாவை ரீப்ளேஸ் பண்றாரு அவரு. பென்சிமாவுக்கு பதிலாக இவர் அவரே ஒரு பெரிய பிளேயர். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம இவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. பட் நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஒரு கம்பேக் பாய்ப்பா. சரி, ஓகே, எங்க போனாலும் தலைவன் அங்கேயே வந்துட்டான். ஆமா, அண்ட் சொல்ல போனா ஜெர்மனில தான், ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து ஜெர்மனி டீம், அந்த ஜெர்மனிலேயே வச்சு அந்த ஒரு ரிடம்ஷன் அவருக்கு நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவர் எப்படி போக போறான்றது பார்ப்பா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே
செர்பியாவுக்கு சான்ஸ் இருக்குது, செர்பியா உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் பார்ப்போம் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு தான் தெரியல. அண்ட் இது என்ன சொல்கிறது, இது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோவேனியா பிளேயர்ஸ் எல்லாம் அப்படி சோர்ந்து போய் உட்காந்துருந்தது நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் கிட்டத்தட்ட வந்து முதல்ல கோல் போட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து அதுக்கடுத்து இவங்க கன்வெர்ட் பண்ணி இவங்க கோல் அடிச்சது, ஸ்லோவேனியா கோல் அடிச்சதுக்கு அப்புறம் வந்து இவங்க ஒட்டுமொத்தமா மேட்ச் முடிஞ்சோடனே அப்படியே எல்லாருமே தலையில கையை தான் வச்சு. செர்பியா பிளேயர்ஸ் எல்லாமே ஓகே ரைட், நம்ம அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செர்பியாவுக்கு அடுத்து டென்மார்க்கோட நடக்குது, ஸ்லோவேனியாவுக்கு அடுத்து இங்கிலாண்டோட நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு குரூப் தான் இது வரைக்கும் இப்போதைக்கு ஓப்பனாக இருக்குது. யாருனாலும் உள்ளே போகலாம், யாருனாலும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் என்ன புரியலன்னா, ஸ்லோவேனியா ஏன் அவ்வளோ வருத்தப்படுறீங்க, நீங்கள் இங்கிலாண்டோட தான் ஆட போகிறீங்க, இங்கிலாண்டுலாம் ஆடுற இதை பார்த்தோன்னா கண்டிப்பாக அசால்ட்டாக நீங்கள் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த கேமுக்கு தான் வர போகிறோம், இங்கிலாந்து வர்சஸ் டென்மார்க். அந்த கேம் சீரியஸாக சொல்கிறேன், நான் அவ்வளோ வெறுப்பாக இருக்கு. என்ன கேம் ஆடுறீங்க அப்படின்னு. நிறைய பிளேயர்ஸ், நான் இன்னும் சொல்கிறேன், ஃப்ரம் த கோல் கீப்பர்லேருந்து ஸ்ட்ரைக்கர் வரைக்கும் அவங்க யாருமே பெருசாக விளையாடல நேற்று இங்கிலாண்டுக்கு. ஒரு கோல் ஃபர்ஸ்ட் ஹாரிகேன் போடுவாங்க, அதுவுமே ஒரு ப்ராப்பர் கோலா இருக்கு. ஆக்சுவலா அதுமே ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு சின்ன எட்ஜ் பட்டு போற மாதிரி ஒரு கால்ல பட்டு கிறிஸ்டியன்சனோட காலை பட்டு இங்கிட்டு போக ஹாரிகேன் வந்து அதை கோலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. கோல் கீப்பருமே முதற்கொண்டு ரைட்ல தான் சரி இங்கிட்டு தான் வரும் இங்கிட்டு தான் வரும், பட் ஹாரிகேன் வந்து இங்க லெஃப்ட் ஃபுட்ல இது பண்ணி லெஃப்ட் சைடு கோல் கோல்ஸ் போயிடும். அதான். ஸோ இது என்னன்னா கிளம்சியான கோல் அது. ஏன்னா அந்த கோல் வந்து என்னன்னா கைல் வாக்கர் மாதிரியான ஒரு டிஃபெண்டர் உங்களுக்கு பின்னாடின்னு ஓடி வருமா. ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வேர்ல்டு ஃபுட்பால்லே ஒன் ஆஃப் தி குவிக்கஸ்ட் பிளேயர். அவர் யாருமே அவரெல்லாம் பிடிக்க முடியாது. அப்படி ஒரு பிளேயரை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த டிஃபெண்டர் எவ்வளோ அட்டென்டிவ் வரணும். அந்த டென்மார்க் டிஃபெண்டர் கிறிஸ்டியன்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்டுக்கவே இல்லை. வாக்கர் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காரு, அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்காரு. ஏதோ இந்த ஒரு ட்ரக் மாதிரி வர்றாரு, அவ்வளோ வேகமாக வர்றாரு, கண்டுக்காமல் மெதுவாக வந்துட்டு இருந்தார், லெத்தார்ஜிக்காக இருந்தார், இழுத்துட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் கைல் வாக்கருக்கு எப்படி கிராஸ் பண்றதுன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் கிராஸ் பண்ணவே இல்லை, பக்கத்துல சாக்கா இருக்காரு, அவ்வளோ அசால்ட்டா. எனக்கு பார்த்துட்டு ஐயோ சாக்காக்கு பாஸ் பண்ணுங்கயா, சாக்காக்கு பாஸ் பண்ணுங்கன்னா சாக்கா பொசிஷன்ல நிக்கிறாரு அந்த இடத்துல பாஸ் பண்ணினா கோல். பட் எப்படியோ அந்த கிராஸ் வந்து பட்டு அங்கே இங்கன்னு கிளம்சி ஆகி அப்படியே ஹாரிகேன் வந்து நின்று கோல் மாத்திட்டாரு. இல்லைன்னா நேரத்துக்கு கையில் வாக்கரை போட்டு பொழந்துருப்பாங்க அந்த இடத்துல. ஆக்சுவலா ஃபோர்டனுக்குமே நேற்று வந்து அந்த அளவுக்கு அமையல. ஏன்னா அவருமே வந்து எக்கச்சக்கமான ஷாட்ஸ் முன்னாடி ட்ரை பண்ணாரு, முக்கியமா யார்ட்டையும் பாஸ் பண்ணாம ட்ரை பண்ணாங்க. ஹாரிகேனுக்கு ஒரு கோல் அந்த இடத்துல வந்திருக்க வேண்டியது, இங்கிட்ட லெஃப்ட் சைடு போயிட்டே இருக்கும்போது ஹாரிகேன் வந்து எனக்கு பாஸ் பண்றான்னு சொல்லிட்டு கை காமிச்சாரு. ஆனா அவர் ஃபோர்டன் பாஸ் பண்ணல. அவரோட பாடி லாங்குவேஜ்மே வந்து சரி ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்ல நீங்க எப்படி விளையாடுறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்க ஏன்டா இப்படி நடக்குதுன்னு ஃபீல் பண்ண முடியாது. இல்ல அதான் என்னன்னா அவர் ஆக்சுவலா உண்மையா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டினாரு முகத்துல. அவர் மட்டும் இல்ல, டீம்ல எல்லாருமே காட்டினாங்க. இப்போ என்னன்னா பெல்லிங்கம் சூப்பரான பிளேயர், நேத்தான ஒண்ணுமே இல்ல. நானும் பாக்க சரி நம்ம ஒரே தப்பா பாத்துட்டோம்ல லைவ்ல, நம்ம ஒரு பிளேயர் நேம் மறந்து வேற ஃபேஸ் ஏதோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ரிட்டன் ஹைலைட்ஸ்ல உட்கார்ந்து பாக்குறேன், என்ன ஜூட் பெல்லிங்கம் காணோம். அதான் நேத்து சீரியஸா ஜூட் பெல்லிங்கம் காணோம். இன்னொரு பிளேயரை பற்றி பேசினாலும் பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க. பட் ஆனால் வேறு வழி கிடையாது. ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்டு ரைட் பேக் பிளேயர். அவர் ரைட் பேக் ஓகே ஃபைன், சூப்பரான பிளேயர் ரைட் பேக். அவர் மிட்ஃபீல்டில் கொண்டு வந்து விளையாடிட்டு இருக்காரு. பட் சீரியஸாக ஒர்க் அவுட்டே ஆகலை அவங்களுக்கு. அலெக்சாண்டர் அர்னால்டுக்கு என்னது லாங் ரேஞ்ச் பாஸஸ் ஓகே ஃபைன், பட் லாங் ரேஞ்ச் பாஸ் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு ரன் எடுக்கிறதுக்கு விங்கில் 2 பேருமே ஒழுங்காக ஒர்க் ஆகலை. இப்போ என்னன்னா ட்ரெண்ட் வந்து ரைட்டில் ஆடுறாரு, அந்த டயக்னல் பாஸ் போடும்போது அங்கே நிற்கிறது யாருன்னா ஃபில் ஃபோடன். பட் ஆனால் ஃபோடன் வந்து அவர் ஒழுங்காகவே கவனிக்கல. அண்ட் இன்னொன்று என்னென்னா அங்கே ஓவர்லாப் பண்ணுறது யாருன்னா கிரண் ட்ரிப்பியர் வந்து ரைட் ஃபுட்டட் பிளேயர். ஓகே ஃபைன், நீங்கள் ரைட் ஃபுட் பிளேயர் பண்ணாலுமே ட்ரிப்பியர் வந்து லெஃப்ட் ஃபுட்டில் கிராஸ் போட ட்ரை பண்ணவே மாட்டுறாரு. வந்து அப்படி புல் பேக் பண்ணி மறுபடியும் ரைட் ஃபுட்டில் போடுறாரு. அது வந்து கரெக்டாக நிறைய ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ட்ரெண்ட் அலெக்சாண்டர் அர்னால்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த மேட்ச் அவர் மறுபடியும் மிட்ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சரியாக தெரியல எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு. கோபி மைனு மாதிரியான ஒரு பிளேயர் நீங்கள் பின்னாடி உட்கார வச்சிருக்கிறீங்க, சப்ஸ்டியூட்டில் உட்கார வச்சிருக்கிறீங்க. கோபி மைனு வந்து உள்ள டீமில் எடுத்துகிட்டு வந்து ரைஸுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா டீம் வேறு மாதிரியாக இருக்கும். அப்ரோச் இப்போது இங்கிலாந்து மாதிரியான அவ்வளோ ஒரு ஸ்டார் டீம், அவ்வளோ ஸ்டார் ஸ்டட்டட் டீம் உங்கள்கிட்ட இருக்குது. யார் ஹாரிகேன் மாதிரி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பிளேயர். ஜூட் பெல்லிங்கம் இந்த வருஷம் பேலன் டோர் இந்த வருஷம் பெஸ்ட் பிளேயர் அவார்டு வின் பண்ணக்கூடிய கண்டெண்டர் அவர். அதுக்கப்புறம் யாரு சாக்கா ஃபோடன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராமிசிங்கான என்னது இப்போதைக்கு ட்ரெண்ட் கூட எடுத்துக்கலாம். ஆமா இந்த மாதிரி இப்படி ஒரு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வச்சுட்டு இப்படியா விளையாடுவீங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா தைரியம் அட்டாக் பண்ணவே இல்லை நேற்று. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எப்படி சொல்றது, ஒரு ஏதோ சரி நாங்க இந்த மேட்ச் காப்பாத்திறதுக்காக ஆடுறோன்ற மாதிரி ஒரு வாழ்வா சாவா போட்டி மாதிரி தான் ஆடிக்கிட்டோம். அந்த மாதிரி கூட இல்லையே, ஏதோ சரி ஓகே இன்னைக்கு வந்தாச்சு மேட்ச் ஆடிட்டு போறோம், நாளைக்கு மறுநாள் வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன ஒரு மேட்ச்ல வந்து நம்ம விளையாடுறத வச்சே தெரியும். இப்போ என்னன்னா டக்குன்னு
எந்த ஒரு ஃபுட்பால் நாலேஜ் இல்லாமல் டக்குன்னு யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயந்து நிற்பாங்க. ஓகே ரைட், நம்ம அட்டாக் பண்ண வேண்டாம், சான்ஸ் கிடைக்கும் போது அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயந்து நிற்பாங்க. இன்னொரு டீம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எது பெரிய டீம் எது சின்ன டீம் அப்படின்ட்டு. நேற்று மேட்சை பார்த்துட்டு தான் சத்தியமாக சொல்கிறேன், யாருமே இங்கிலாந்து பெரிய டீம் ஒத்துருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக முடியாது அவங்களால. இங்கிலாந்துக்கு நான் இன்னொரு விஷயம் இது ப்ரெடிக்ஷனில் சொன்னேன், இங்கிலாந்து டிஃபெண்டரை தாண்டிலாம் கோல் போடவே முடியாதுன்னு சொன்னேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். நான் அந்த இடத்துல திருப்பி பெற்றிருக்கிறேன். நான் வேற அந்த இடத்துல டைலாக் வேற போட்டுருந்தேன், தாண்டி தொடுங்க. அதான் அதே தான். ஐயோ, நேற்று உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இங்கிலாந்துக்கு எல்லா இடத்துலையுமே ஓட்டைகள் இருந்தது. அந்த ஓட்டைகளெல்லாம் அடைக்கலை அப்படின்னா இந்த டைமும் கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் கம்மிங் ஹோம்னு சொல்லுவாங்க, வாய்ப்பே கிடையாது. நீங்களாம் கோயிங் ஹோம் தான், வேறு எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அண்ட் எஸ், ஃபைனல் மேட்ச் ஸ்பெயின் வர்சஸ் இட்டாலி. பயங்கரமான கேமாக இருக்க போதுன்னு பார்த்தேன், ஆனால் ஸ்பெயின் வச்சு செஞ்சுட்டாங்க இட்டாலியை. ஸ்பெயினோட அந்த லெஃப்ட் இது இருக்குது இல்லை, குக்கரெல்லா, ஃபேபியன் ரூயிஸ் அண்ட் நிக்கோ வில்லியம்ஸ், செம்ம பெர்ஃபார்மன்ஸ். மூணு பேருமே வந்து யாரையுமே உள்ள நெருங்க விடலை அப்படின்னு தான் இது பண்ணணும். டாமினேட் பண்ணிட்டாங்க. இட்டாலிக்கு எதுவுமே பண்ண தெரியல, அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல. கியஸா அந்த சைடு தான் நினைக்கிறேன், if I'm not wrong. கியஸா இருக்கிறார். கியஸா வந்து ஒரு பயங்கரமான பிளேயர். போன யூரோலெல்லாம் இட்டாலி வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அவர் கியஸா. பட் முடியலை. அந்த இட்டாலி டீம் வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு அவங்க அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே யோசித்தாங்க, இல்லை வேணாம் ஸ்பெயினுக்கு மேலே என்னென்னா லோ பிளாக் போட்டுடலாம், அவ்வளோதான். அந்த பார்க்கிங் த பஸ் மாதிரி தான், ஃபுல்லாக லோ பிளாக்கே ஆடிட்டு இருந்தாங்க, சேவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். நாங்கள் வந்து நம்ம கவுண்டர் அட்டாக்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அது ஓரளவு வைஸ் சாய்ஸ் தான். பட் ஆனால் கவுண்டர் அட்டாக்ல அவங்க கரெக்டாக அது எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லி. நிக்கோ பெரலாவாக இருக்கட்டும், இல்லை ஜார்ஜினியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எந்த கலஃபியாரியாக இருக்கட்டும், யாருமே என்னென்னா அந்த ஒரு லாங் பாலை வந்து அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், அந்த கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்பெயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த இட்டாலி டிஃபென்ஸை தாண்டதுக்கு. திணறிட்டாங்க. ஆமாம், திணறிட்டாங்க அந்த ஒரு விஷயத்த. அதனால தான் நம்ம நிறைய விஷயம் தான் பார்த்தோம்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி லாங் எக்கச்சக்கத்தை எடுத்தாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. முதல்ல 10 நிமிஷம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லாங்காக தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள யாருமே கிட்டவையும் போகல, முடியலை அவங்களால. முக்கியமாக அந்த கோலுமே வந்து ஒரு ஓன் கோலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாட்டி நேற்று மேட்ச் ட்ரால கூட போயிருந்துருக்கலாம். அல்வாரோ மராட்டா அவர்லாம் என்னன்னா அந்த பாக்ஸை விட்டு வெளியே வரவே மாட்டார். யூஸ்வலாக என்னன்னா அந்த ஸ்ட்ரைக்கர்னா அந்த ஸ்ட்ரைக்கர் அந்த பாக்ஸ்குள்ளேயே நிற்பார் நீட்டாக. அவரே நேற்று வெளியே வர வச்சு லாங் ரேஞ்ச் எஃபர்ட் அடிக்க விட்டாங்க இட்டாலி. பாவம், நம்ம ஏன் இந்த மனுஷன்லாம் லாங் ரேஞ்ச் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாதுயா அப்படின்னு தான் இப்படி இருந்த மனுஷன். அதே தான், அவரையும் லாங் ரேஞ்ச் அடிக்க விட்டாங்க. கலஃபியூரி அது நேற்று பேசிட்டு நினைக்கிறேன், ஓன் கோல் நிறைய போயிட்டு. சில விஷயங்கள் வந்து சில ஓன் கோல்ஸ் வந்து நம்ம தடுக்கலாம், சில விஷயம் ஓன் கோல் வந்து நம்மளால தடுக்க முடியாது. இந்த ஓன் கோல் நான் தெரிஞ்சு தடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது அவர் வந்து சும்மா ஜஸ்ட் முன்னாடி போனாரு, ஆனா கால்ல பட்டு போயிடுச்சு. கோல் கீப்பரோட கையில் பட்டு வரும், டொனார்மோட கையில் பட்டு பால் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால அந்த பால் அவர் கரெக்டாக ரீட் பண்ண முடியாது. அண்ட் எஸ், அதனால ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்பெயின் வந்து இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க தான் டேபிள் டாப்பர்ஸாக இருக்கவும் போகிறாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து எந்த எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், ஓன் கோல்ஸை பற்றி நான் ரொம்ப ஆக்சுவலாக போன சீசனில் விட இந்த சீசன், போன சீசன் வந்து ஒட்டுமொத்தமாக கொஞ்சமாக தான் இருந்தது. பட் இந்த மேட்ச் டே 6th மேட்ச் டே இதாகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மேட்ச் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஆல்மோஸ்ட் 5 ஓன் கோல் கிட்ட 5 ஓன் கோல் வந்துச்சு. எனக்கு பார்த்து என்னையா எல்லா மேட்சும் ஒரு ஓன் கோல் போடுறீங்க, டெய்லி ஒரு ஓன் கோல் போடுறீங்க நீங்கள் அப்படின்னு பேசி வச்சிருப்பாங்களா? அப்புறம் ஓன் கோல் போட்டு அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ். ஸோ இதுதான் ரிவ்யூ. நீங்கள் அடுத்து இன்னைக்கு என்னென்ன மேட்ச்லாம் இருக்குது? நெதர்லாண்டுக்கு ஒரு மேட்ச் இருக்குது, போலாண்டுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஆமாம், போலண்ட் வர்சஸ் ஆஸ்திரியா. போலண்ட் ஆஸ்திரியாலாம் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரியா வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் ரொம்ப டைட்டாக போகும். போலாண்டில் வந்து ஒரு பெரிய பிளேயர் இல்லாத அந்த ஒரு காரணத்தினால சொல்கிறீங்களா? ஆமாம், இப்போ லெவன்டோஸ்கி இருப்பாரா இல்லையான்ற ஒரு இருக்கு. அவர் என்ன இன்ஜுரியில் இருக்காரு, இன்னும் வரல இல்லை. ஆமாம், அது ஒரு பெரிய இன்னும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கார் விளையாடுவாரா இல்லைன்றது. பட் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரியா வின் பண்ணுவாங்க. லெவன்டோஸ்கி ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லெவன்டோஸ்கிஸ் ஆப்சன்ஸ், அவர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போலண்டு தான், ஆஸ்திரியா தான் வருவாங்கன்னு தோணுது. 1-0 இல்லை, ஆக்சுவலாக 1-0 வேண்டாம், 2-1. ஏன்னா இந்த சீசனில் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த குரூப் பி, இந்த இங்கிலாண்டோட குரூப் இருக்குது தெரியுமா, அவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ராடு. மற்ற எல்லாத்துலேயுமே நல்லா கோல் போகுது. அவங்க குரூப்புக்கு வந்தால் மட்டும் 1-0 1-1 அவ்வளோதான் போகுது. அவ்வளோதான். ஆமாம், ஸோ இப்படி போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரியா வந்து நான் 2-1 சொல்கிறேன். நீ சரி, ஓகே. நான் வந்து 1-0 அப்படின்னு ஆஸ்திரியா சைடு தான் போக வேண்டியதாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் லெவன்டோஸ்கி, ஸோ வேறு வழி இல்லை, ஆஸ்திரியா சைடு போக வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் போலாண்டில் ஒரு ஹோப் இருக்குது, கடைசி வரை இழுத்துட்டு போய் ஒரு ட்ராவும் எதிர்பார்க்கலாம். பட் 1-0 அப்படின்னு ஆஸ்திரியா. ஓகே, அடுத்து ஸ்லோவாக்கியா யுக்ரைனில் நான் ஸ்லோவாக்கியா சொல்கிறேன். சரி, ஓகே. ஸ்லோவாக்கியா அண்ட் அதுவும் பெரிய கோல் டிஃபரன்ஸ்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 2-0. நான் 1-0 உக்ரைனுக்கு போகிறேன்.
ஆனா அருண் நீங்க ஆக்சுவலா என்னன்னா நான் என்ன சொல்றதுக்கு ஆப்போசிட்லயே சொல்லணும். ஏதாவது ஒரு இதான மக்களே ப்ரெடிக்ஷன் ஒரு ஆப்போசிட்ல தானே இருக்கணும். இல்ல நமக்கே ஒரு தோணும்ல, சரி இவங்க கம்பேக் கொடுப்பாங்க, இவங்க வந்து போன மேட்ச் இது பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு. ஸோ உக்ரைன் வந்து உக்கிரமா வருவாங்கன்ற ஒரு தாட் இருக்குது. பட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு தான் மறுபடியும் பிக் மேட்ச் 12:30 நெதர்லாண்ட்ஸ் வர்சஸ் பிரான்ஸ். ரெண்டு டீம்லையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன கேட்டால் போன மேட்ச்ல பிரான்ஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நெதர்லாண்டுமே கஷ்டப்பட்டாங்க ரொம்ப. ரெண்டு டீமுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டல்லாக தான் இருக்காங்க. பட் ஆனால் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்குறேன். எம்பாப்பே விளையாடுவார்னு நினைக்கிறேன். அந்த இன்ஜுரி ஆகி மாஸ்க்லாம் போட்டிருந்தாரு. அங்கே வந்து மாஸ்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டைலாக போட்டிருக்கலாம், கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. பட் எப்போ கெத்து வேணுமா இல்லை நான் சொல்லுவேன். ஓகே சார், அதனால ஃப்ரான்ஸ் தான் நான் போகிறேன். 1-0 ரொம்ப போரிங்கான கேமாக இருக்க போகுது. ஓகே, நான் 1-1 ட்ரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். பிகாஸ் அவங்க சைடு ஆல்ரெடி வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கு. போன மேட்ச்மே வந்து டிஃபெண்டர்ஸ் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக பார்க்கல. ஸோ நெதர்லாண்டு கிட்ட ஒரு சின்ன சான்ஸ் போகும். 1-1 ட்ரா அப்படின்ற ஒரு நான் போகிறேன். ஓகே ரைட்டு. ஸோ 12:30 இது 12:30 ஆரம்பிச்சு 2:30 முடியும். அடுத்து 3:30 கோப்பா அமெரிக்கா வேற வருது. தூங்கணுமா வேணாமா தெரியும். இன்னைக்கு தூக்கத்துலேயே நான் பாதி தூக்கத்துல தான் இருக்கிறேன் நான். சரி ஓகே ரைட். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னென்ன நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்ததான்னு பார்ப்போம். அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே பை பை.